Oh man, thanks so much for fitting us in. இந்த டூரிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு போய் கடலுக்கு நடுவுல ஒரு கூண்டு இருக்கும், அதுக்குள்ள போட்டு ஷார்க்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலையை தாங்க ஒருத்த பண்ணிட்டு இருக்கான். அத அவன் தான் வயிற்று பழப்புக்காக தான் பண்றான்னு பார்த்தா போக போக தாங்க தெரியுது அவன் எவ்வளவு பெரிய சைக்கோ கொலகாரன்னு. இப்படியே கிடைக்கிறவங்க எல்லாம் அவன் புடிச்சு கொல்றாங்க. அப்படிதான் இவன் கிட்ட ஒரு கப்பல் மாட்டிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத த்ரில்லா சொன்ன படம் தான் 2025 ரிலீஸ் ஆன டேஞ்சரஸ் அனிமல்ஸ். சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் செம்ம த்ரில்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா எல்லா சீனுமே உங்களை சீட்டுக்கு எட்ஜ்ல உட்கார வைக்கோங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே கிரேக் அண்ட் அவனோட பிரெக்னன்ட் கேர்ள் ஃபிரெண்ட் ஹெதர் ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியால இருக்க ஒரு படகுத்துறைக்கு டூரிஸ்டா வராங்க. அவங்க ரெண்டு பேருமே ஷார்க்ஸ கேஜுக்குள்ள இருந்து பாக்குறதுக்காக டக்கர் அப்படின்றவன் இதை செய்யறதா கேள்விப்பட்டு அவங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக அங்க வராங்க. ஆனா வந்த இடத்துல இந்த டக்கர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஆளையே காணுங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்த டேவ் அப்படின்ற ஒரு கடைக்காரன் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இது சேஃப் கிடையாதுப்பா, ரீசெண்டா தான் ஒருத்தனை ஒரு புல் ஷார்க் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த கப்பலுமே ஃபன்னியா சிரிச்சிட்டு இருக்கும்போது டக்கரும் கரெக்டா அந்த நேரத்துல வராங்க. வந்தவன் அவங்க ரெண்டு பேருமே வெல்கம் பண்றான். இவங்க ரெண்டு பேருமே கனடால இருந்து வந்திருக்க ஒரு டூரிஸ்ட்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கப்புலான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஹெதர் அதுக்கு நாங்க ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் மட்டும் தான், கப்புல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருக்காங்க. பிளான் படி அவங்க சீ வேர்ல்ட பார்க்க போயிருக்கணும். ஆனா ரெண்டு பேரும் தூங்கிட்டதுனால அந்த ட்ரிப்பை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்தது யாருக்குமே தெரியாதுங்க. இந்த விஷயத்தை டக்கரும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது ஹெதர் அதை கேட்டு கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றா. எப்படி இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் டக்கரோட போட்ல ஏறி நடுக்கடலுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்கர் அந்த டூரிஸ்ட் கிட்ட அவனோட பழைய கதையை ஒண்ணு சொல்றாங்க. அவன் 7 வயசா இருக்கும்போது ஒரு ஷார்க் அவனை அட்டாக் பண்ணிருக்கு. ஆனா அதுகிட்ட இருந்து அவன் எப்படியோ தப்பிச்சிருக்கான். ஆனா சாதாரணமாலாம் அவன் தப்பிச்சு வரலங்க. அவனோட உடம்புல அந்த ஷார்க்கோட பல்லு தடம் ரொம்ப பெரிய சைஸ்ல பதிஞ்சிருக்கு. அதையும் அந்த டூரிஸ்ட் கிட்ட அவன் காட்டுறான். அந்த ஷார்க்ஸ் இருக்கிற ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டக்கர் தண்ணிக்குள்ள அந்த ஷார்க்ஸை வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் பேட்ட போடுறாங்க. அந்த ரத்த வாசனைக்கு ஷார்க்ஸ் உடனே அங்க வந்துருது. இதை பார்த்த ஹெதரும் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறா. ஆனா டக்கர் அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அவளை ரிலாக்ஸ் பண்றதுக்காக சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தரான். ஒரு வழியா அந்த பொண்ணும் பதட்டத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டூரிஸ்டும் அந்த கேஜுக்குள்ள இறங்கி அந்த தண்ணிக்குள்ள போறாங்க. அந்த கேஜை சுத்தி நிறைய ஷார்க்ஸ் சுத்திக்கிட்டே இருக்குங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் கூட ஹெதர் பீதியில தாங்க இருக்கா. ஆனாலும் கிரேக் அவளுக்கு தைரியம் சொல்லி அவளை காம் பண்ணிடுறான். கடைசியா ஹெதரும் காம் ஆகி அந்த கடலுக்கு அடியில அந்த ஷார்க்ஸ பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. எனக்கும் இப்படி ஒரு ட்ரிப் போனோம்னு ஆசைங்க. உங்களுக்கு ஆசை இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அந்த செஷன் முடிஞ்ச உடனே அந்த கப்பலும் அந்த கேஜை விட்டு வெளியே வந்து டக்கருக்கு அந்த ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதாங்க இது நடக்குது. Oh man, thanks so much for fitting us in. அவன் கிரேக கத்தியால குத்தி அந்த கடலுக்குள்ள விழ விட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி நமக்கு அடுத்த நாள் காலையில காட்டும் போது ஜெஃபர் அப்படின்னு சொல்ற ஒரு டீனேஜ் பொண்ணு அதே கடல்ல சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கா. அதை முடிச்சிட்டு அவ ஒரு ஸ்டோருக்கு வரா. அதே ஸ்டோர்ல மோசஸ்னு ஒருத்தன் அந்த கேஷியர் கிட்ட எனக்கு ஜம்பர் கேபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த கேஷியர் அதுக்கு ஜம்பர் கேபிள்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிடுறாங்க. கடையை விட்டு வெளியே வந்த ஜெஃபரும் அவ குடிச்சிட்டு இருந்த காஃபி கப்ல ஒரு ஐஸ்கிரீம் ஒளிச்சு வச்சு திருடி வெளியே எடுத்துட்டு வந்திருக்கா. இத மோசஸும் பாத்துறான். அவன் அந்த பொண்ணு கிட்ட உங்ககிட்ட ஜம்பர் கேபிள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்காக இல்லன்னு சொல்லிட்டு அவ வேன் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இல்ல நீ திருடின விஷயத்த கேஷியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான்னு சொல்லி பயம்புத்துறாங்க. ஆக்சுவலா அவன் என்ன கேக்குறான்னா அந்த கேபிள்ஸை தேடி அவன் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டான் போல. சோ அந்த பொண்ணு கிட்ட அவன் ஒரு லிஃப்ட் கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு வேற வழி இல்லாம அவனை வேன்ல ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. போற வழியெல்லாம் மோசஸ் அந்த பொண்ணு கிட்ட சிட் சாட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அவன் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரியே தெரியல. எப்ப பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. இப்ப அந்த வேன் ஒரு பெரிய பில்டிங்க்கு முன்னாடி வந்து நிக்குது. அந்த பில்டிங்க்கு முன்னாடி தான் மோசஸோட கார் இருக்குங்க. அவள அவனை டிராப் பண்ணும்போது அவன் காருக்குள்ள ஒரு சர்ஃப் போர்டு இருக்கிறத அந்த பொண்ணு நோட் பண்றா. அப்புறம் அவ வேன்ல இருந்து ஜம்பர் கேபிள்ஸ் வச்சு மோசஸோட டெட்டான கார் பேட்டரிய ரீசார்ஜ் பண்ணி விடுறாங்க. இதை அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே சர்ஃபிங்க பத்தி ஒரு பேஷன் இருக்கிறதுனால அதை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணுக்கும் அவனை புடிச்சு போயிடுது. அப்போ அவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா கூட நீ ஐஸ்கிரீம் திருடின பத்தியா அந்த விஷயத்த நான் சத்தியமா அந்த கடையில போட்டு கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்னங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட வேன்லயே கொஞ்சம் இன்டிமேட்டா இருக்காங்க.
நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த வேனுக்குள்ள தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எழுந்த மோசஸ் அவனோட வீட்டுக்குள்ள போய் ஜெஃபருக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணு வேனை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இதனால மோசஸும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் நமக்கு ஜெஃபரை காட்டும் போது அவ தன்னோட வேனை அங்கிருந்து பீச்ல இருந்த ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரே ஒரு பிக்கப் ட்ரக்கை தவிர வேற எந்த வண்டியுமே இல்ல. விடி காலையில அந்த பொண்ணு அந்த கடல்ல சர்ஃபிங் பண்றதுக்காக தன்னோட சர்ஃப் போர்டை எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போர்டோட ஃபின்கியை மோசஸ் தூக்கி போட்டது அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. சரி வேற வழி இல்லாதனால இவளும் அந்த பார்க்கிங்ல நின்னுட்டு இருந்து பாத்தீங்களா ஒரு ட்ரக், அதுல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு போய் தேடுறா. அவன் அந்த ட்ரக்கு கிட்ட போகும்போது அந்த ட்ரக்கோட ஓனர் வந்துடுறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, முன்னாடி கொலை பண்ணாம பாத்தீங்களா டக்கர், அவனே தாங்க. அந்த பொண்ணு டக்கர் கிட்ட உங்ககிட்ட ஃபின்கி இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அந்த கீ எடுத்து அந்த பொண்ணு கிட்ட குடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவனும் அந்த ட்ரக் எடுத்துட்டு போயிடுறான். இந்த பொண்ணுக்கு மோசஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் என்ன அவ்வளவு மோசமாவா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல நான் சர்ஃப் பண்றதுக்காக பீச்சுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றா. அப்போ திடீர்னு அந்த பொண்ணோட தலையில ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டு அவளை மயக்கமாக்கி டக்கர் தன்னோட ட்ரக்ல இருந்த ஒரு சூட்கேஸ்ல அந்த பொண்ணை போட்டு மூடிடுறாங்க. அன்னைக்கு காலையில சூரியனும் உதயமாகுது. தன்னோட போட்டுக்கு வந்த டக்கரும் அந்த பொண்ணை போட்டு அந்த சூட்கேஸ அந்த போட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு வராங்க. இந்த பொண்ணை வச்சு அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெஃபரை தேடி மோசஸும் தன்னோட கார்ல வந்து பாக்குறான். ஆனா அந்த பொண்ணோட வேன் மட்டும் தான் நிக்கிறதா அவன் பாக்குறான். கொஞ்சம் பதட்டமான மோசஸும் அந்த பொண்ணோட போனுக்கு கால் பண்ணும்போது அவளோட போன் அந்த வேனுக்குள்ள தாங்க ரிங் அடிக்குது. மறுபடியும் நமக்கு டக்கரோட அந்த போட்டை காட்டும் போது மயக்கத்துல இருந்த ஜெஃபரும் கண்ணை முழிச்சு பாக்குறா. அவளை ஒரு பெட்ல படுக்க வச்சு கையில ஒரு ஹேண்ட் கஃப் போட்டு அவன் வச்சிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா அதே போட்ல அந்த பொண்ணு ஹெதர் இருந்தா பாத்தீங்களா, அவளோட கையில ஹேண்ட் கஃப் போட்டு அவளை லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அந்த பொண்ணு ஜெஃபரும் அடி வயித்துல இருந்து கத்தி கத்தி பாக்குறாங்க. ஆனா ஹெதர் அந்த பொண்ணு கிட்ட நீ எவ்வளவு கத்தினாலும் வேஸ்ட், நம்ம நடு கடல்ல இருக்கும் யாருக்குமே கேட்காதுன்னு சொல்றா. அப்படியே அந்த பொண்ணு விடுற மாதிரி தெரியலங்க. அந்த லாக்கை ஓபன் பண்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவ அந்த பெட்டை சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கா. ரொம்ப கான்பிடண்டா அதை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கட்டிலுக்கு பக்கத்துல இருந்த செவுத்துல இதுக்கு முன்னாடி அந்த கட்டில்ல கட்டி போட்டு இருந்த ஒரு பொண்ணு அவளோட பேரை அந்த செவுத்துல ஸ்கிராச் பண்ணி வச்சிருக்கதை இவ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பிரச்சனை என்னன்னா அவங்க 2 பேருமே டூரிஸ்ட், இவங்க இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சோ யாருமே இவங்க 2 பேரும் தேடி வரமாட்டாங்க. அடுத்த சீன்ல நமக்கு மோசஸ காட்டும் போது அவன் ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில ஜெஃபரோட ட்ரக்க டோ பண்ணிட்டு போறத பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆயிடுறாங்க. இதனால உடனே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜெஃபர் காணாம போன விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்றான். ஆனா அந்த போலீஸ்காரருக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா மோசஸ்க்கு அந்த பொண்ணை 10 மணி நேரம் தான் தெரியும். சோ இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹெசிடேட் பண்ணிருக்காரு. ஆனாலும் மோசஸ் விடாம அவரை கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி கம்பல் பண்ணி எப்படியோ எடுக்க வச்சிடறான். ஆனா அந்த போலீஸ்காரன் மோசஸ் கிட்ட ஜெஃபரோட லாஸ்ட் நேம் கேட்கும்போது அவனுக்கு அந்த பொண்ணோட லாஸ்ட் நேம் சத்தியமா தெரியாதுங்க. இதனால அவன் மௌனமா இருக்கான். மறுபடியும் அந்த போட்டை காட்டும் போது அந்த 2 பொண்ணுங்களுமே தங்களோட லைஃப்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹெதர் அந்த பொண்ணு ஜெஃபர் கிட்ட எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க போகாதான்னு சொல்லி, நான் அவங்க பேச்செல்லாம் கேட்காம இந்த ட்ரிப்புக்கு வந்தேன், எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணு ஜெஃபர் தன்னோட லைஃபை பத்தி சொல்றாங்க. அவளுக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஃபாஸ்டர் கேர்ல தான் அந்த பொண்ணு வளர்ந்திருக்கா. ஏன் அவ ஒரு ஸ்டேஜ்ல சீர்திருத்த பள்ளியில கூட இருந்திருக்கா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெஃபர் அந்த பொண்ணு ஹெதர் போட்டு இருந்த பிகினில இருந்த ஸ்ட்ராப்ல ஏதோ கம்பி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை கைட்டி கொடுக்க சொல்றா. அந்த பொண்ணு கைட்டி கொடுக்குறாங்க. சோ அதுல இருந்து ஒயரை வச்சு இவ்வளவு அந்த ஹேண்ட் கப்ஸ ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா டக்கரா அந்த ரூமுக்குள்ள வரான். அவன் அந்த பொண்ணுங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஹெதர் வெறும் தண்ணி தான் குடிக்கிறா. ஆனா ஜெஃபர் ஹெதரோட சாப்பாடையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அவளுக்கு வச்சிருந்த தண்ணியும் குடிச்சிடறா. அவன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜெஃபர் அந்த கம்பியை வச்சு அந்த ஹேண்ட் கப்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட பார்வை மங்க ஆரம்பிக்குது. இப்போதைக்கு நமக்கு ஏன்னு தெரியலங்க. இதனால அந்த பொண்ணு அந்த கம்பியை கீழே போட்டுடுறா. மயக்கமாகி அந்த கம்பியை தேடிட்டு இருக்கும்போது டக்கர் அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த கம்பியை கண்டுபிடிச்சிடறான். அந்த பொண்ணுங்களுக்கு ஏன் மயக்கம் வந்துச்சுன்னா இந்த டக்கர் அவங்க குடிச்ச ட்ரிங்க்ல ஏதோ மயக்க மருந்து கலந்திருக்கான் போல. இதனாலதான் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் மயக்கம் வந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பாக்குற ஜெஃபருக்கு அதிர்ச்சி தாங்க காத்திருக்கு. ஏன்னா அவளை இந்த டக்கர் ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சு பக்கத்துல ஒரு கேமரா வேற வச்சிருக்கான். எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ டக்கர் ஹெதர் நோக்கி நடந்து போறான். அந்த பொண்ணு உடம்புல ஏதோ ஹார்னஸ் மாட்டிருக்காங்க. போனவன் அந்த பொண்ணோட தலைமுடிய கொஞ்சம் கட் பண்ணிட்டு அவளை எழுப்பி விட்டுறான். இதெல்லாம் எதுக்கு பண்றான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அதுக்கப்புறம் அந்த டக்கர் என்ன பண்றான்னா அந்த பொண்ணு ஹெதரை ஒரு கிரேன்ல தூக்கி தண்ணிக்கு மேல தொங்க விடுறாங்க. இவன் ஏதோ பண்ண போறான்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஜெஃபரும் டக்கர் கிட்ட அந்த பொண்ணை விட்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஹெதர் தொங்கிட்டு இருந்த இடத்துக்கு கீழே பார்க்கும்போது நிறைய ஷார்க் அப்படியே அவளை வட்டம் அடிச்சுட்டே இருக்கு. பாவம் அந்த பொண்ணும் உயிருக்காக கதறிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைக்கோ அதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. அந்த கிரேனை இறக்கி ஹெதரை தண்ணியில பாதி மூழ்க வைக்கிறான். அப்போ திடீர்னு
பார்த்த செஃபரும் பயத்துல அலறிட்டு இருக்கும்போது இந்த டக்கர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த சீன் எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பரிதாபமா அந்த பொண்ணு ஹெதரும் அப்படியே இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு செஃபரை காட்டும் போது அவன் அந்த போட்டுக்குள்ள இருந்த ரூம்ல தன்னோட பேரையும் ஹெதரோட பேரையும் செவுத்துல கிறுக்குறா. அந்த சமயத்துல அந்த சைக்கோ டக்கரை காட்டும் போது நல்லா சவுண்டா பாட்டு வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்பதாங்க அந்த பொண்ணு செஃபர் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி ஷாக் ஆகுறா. அந்த செவுத்துல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் துடைக்கும் போதுதான் அடியில இவங்கள மாதிரியே நிறைய பொண்ணுங்களோட பேரும் எழுதப்பட்டிருக்கு. சோ இவங்களுக்கு முன்னாடி பல பொண்ணுங்க இவங்க கிட்ட சிக்கி இருக்கு. இப்ப அந்த டக்கர் ஹெதரோட தலையில இருந்து கட் பண்ணா பாத்தீங்களா ஒரு முடி, அந்த முடிய ஒரு டிவிடி கவர்ல ஒட்டிட்டு அவன் ஷெல்ஃப்ல ஒரு கலெக்ஷன் மாதிரி நிறைய டிவிடி வச்சிருக்காங்க. அது கூட சேர்த்து இந்த டிவிடியும் வச்சிடறான். சோ இந்த பொண்ணுங்களை தான் கொலை பண்ணி அதை வீடியோ எடுத்து அவன் ஒரு கலெக்ஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எம்டி டேப் எடுத்து அதுல ஜெஃபர்னு பேர் எழுதுறான். அப்படின்னா அவனோட அடுத்த பலி இந்த பொண்ணு தான். அடுத்த நாள் காலையில டக்கர் அந்த பொண்ணுக்கு சாப்பாடும் தண்ணியை எடுத்துட்டு வரும்போது இந்த முறை அவ சாப்பிடாம கோவமா அதை தட்டி விட்டுறா. இப்ப அவன் ஒரு சைக்கோத்தனமான கதையை அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இந்த ஷார்க்ஸ் இருக்குல்ல, அதுங்க பலவீனமான உயிரினங்களை கொன்னாதான் இந்த ஈகோ சிஸ்டமோட பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அவனை பார்த்து அதுக்கு நீ போய் தண்ணியில குதிரா, ஏன்டா அப்பாவி பொண்ணுங்களை கொலை பண்றன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனோட அம்மாவை பத்தி வேற இவ தப்பா பேசிடுறா. ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாத டக்கரும் அங்க இருந்து கிளம்பும் போது அங்க இருக்கிற ஒரு பக்கெட் அவகிட்ட காமிச்சு உனக்கு டாய்லெட் போனா அந்த பக்கெட்ல போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் அங்க இருந்து போன உடனே இந்த பொண்ணு அந்த சொட்ட பக்கெட்ல இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பீஸை உடைச்சு அதை கத்தி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி டக்கர் ஒரு சிரிஞ்சில மயக்க மருந்தை ஃபில் பண்ணிக்கிட்டு செஃபருக்கு இன்ஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ கிட்ட வரும்போது அந்த பொண்ணு அந்த பிளாஸ்டிக் பீஸை வச்சு அவனோட கழுத்துல குத்திடுறா. இதனால அவன் மயக்கமாகி டெம்பரரியா விழுந்துடுறாங்க. விழுந்தவனோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து சாவி எடுத்து எப்படியோ அவளோட ஹேண்ட் கப்ஸையும் அவன் ஓபன் பண்ணிடுறா. ஆனா அவங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடியே டக்கருக்கு மயக்கம் தெளிஞ்சிடுது. அவனும் அவளை துரத்துக்கிட்டு போறாங்க. தப்பிச்சு போக நினைச்ச அந்த பொண்ணோட கால்ல அவன் வச்சிட்டு இருந்த இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணிடுறான். ஆனாலும் இந்த பொண்ணு அவனோட மூஞ்சிலே ஒரு கிக்க விட்டுட்டு அந்த ஷிப்போட அப்பர் டெக்குக்கு போய் அங்க இருந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்த ஒரு ரேடியோ எடுத்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு பாக்குறா. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த நேரத்துல அவளுக்கு எந்த சேனலுமே கிடைக்கல. இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஷிப்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வழி தேடிட்டு இருக்கா. இந்த சைக்கோ டக்கரும் எப்படி அவளை கண்டுபிடிச்சு அவ கிட்ட வந்துடுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்றானா, டக்கரோட கேமராவை எடுத்து தண்ணியில போட்டுட்டு இவளும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவன் போட்டான் பாத்தீங்களா ஒரு இன்ஜெக்ஷன், அது எஃபெக்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுது. இந்த பொண்ணை நீந்தி போயிட்டு இருக்கும்போது பாதிலே மயக்கமாயிடுறா. இதனால மறுபடியும் அந்த சைக்கோ அந்த பொண்ணை பிடிச்சி போட்ல தூக்கி போடுறான். அடுத்த நாள் காலையில மோசஸும் நிறைய போலீஸ்காரங்களும் ஜெஃபரை தேடி அந்த பீச்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் போன்ல வேவ் வாட்ச் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. அதை ஓபன் பண்ணும்போது அந்த பீச்சோட நிறைய பகுதியில இருந்து சிசிடிவி கேமராவெல்லாம் இவனால ஆக்சஸ் பண்ண முடியுது. அந்த வீடியோஸ் அவன் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட வேன் அந்த வீடியோல வந்திருக்கிறத அவன் நோட் பண்றான். அது மட்டும் இல்லாம டக்கரோட ட்ரக்கும் அந்த சைடு பாஸ் ஆகிறத அவன் நோட் பண்ணிடுறான். அந்த வீடியோவை பாஸ் பண்ணி அவனோட ட்ரக்கை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுல டக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவனை கான்டாக்ட் பண்றதுக்கு முடிவு பண்றான். இன்டர்நெட்ல டக்கரோட கம்பெனி பேரை வச்சு அவனோட போன் நம்பரையும் எடுத்து அவனுக்கு கால் பண்ணி பார்க்கறான். ஆனா அந்த காலை அப்போதைக்கு டக்கர் ஆன்சர் பண்ணலங்க. இந்த பக்கம் டக்கரை காட்டும் போது அவன் டவுனுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? கேமரா வாங்குறதுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு தான் அந்த கேமரா தூக்கி தண்ணியில போட்டாலே. அப்போ கூட இவன் நிறுத்த மாட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் மோசஸ் டக்கரோட போட்டையே தேடி வந்து அவனை மீட் பண்ணி பேசுறதுக்காக அவனை கூப்பிட்டு பார்க்கறான். அந்த போட்ல டக்கர் அப்போதைக்கு இல்ல. இது அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட குரல் அவனுக்கு லைட்டா அந்த போட்ல கேக்குதுங்க. இதனால அவன் அந்த போட்ல இருந்த ஒரு கண்ணாடியை உடைச்சு அந்த கதவை திறந்துகிட்டு இந்த பொண்ணோட வாய்ஸை கேட்டுக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஒரு கதவை திறந்து பார்க்கறான். ஒரு வழியா அந்த பொண்ணை அவன் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவளுக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. மோசஸ் அந்த பொண்ணு வாயில விட்டு இந்த பிளாஸ்டரை ஓபன் பண்ண உடனே அந்த பொண்ணு அவங்க கிட்ட உடனே போய் போலீஸுக்கு கால் பண்ணு, இந்த ஹேண்ட் கப்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது தேடுன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா மோசஸ் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல மோசஸ் எப்படியோ டக்கரை அடிக்கிறாங்க. அவன் டக்கரை கொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா டேவ்னு ஒருத்தன், அவன் பின்னாடி வந்து மோசஸோட தலையிலேயே அடிச்சு அவனை மயக்கமாக்கிறாங்க. அந்த ஆளு பாவம் இவனை திருட்டு பையன் நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த சமயத்துல டேவுக்கு ஒரு பொண்ணோட குரல் அடியில கேட்ட உடனே அந்த ஆளு ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டக்கர் ஒரு கோடாலி எடுத்து டேவோட தலையிலேயே சொருகிறான். அடுத்த சீன்ல மோசஸையும் ஜெஃபரோட பெட் பக்கத்திலேயே இருந்த பெட்ல படுக்க வச்சு அவன் கையிலயும் செயின் லாக்க போட்டு விட்டுறான். இந்த டக்கர் மோசஸ் அந்த பொண்ணு கிட்ட உன்னை என்னால காப்பாத்த முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில ஏன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் தனியா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும்னு சொல்றா. பதிலுக்கு மோசஸ் என்ன சொல்றான் தெரியுமா? யாராலையுமே தனியா வாழ முடியாது. உன்னோட வாழ்க்கையில நடந்த மோசமான சம்பவங்கள் எல்லாம் நினைச்சுதான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்த. இனிமேலும் அப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த டக்கர் அந்த ரூமுக்குள்ள வராங்க. கையில ஒரு ஹார்னஸை தூக்கிட்டு வரான். அடுத்த சீன்ல நமக்கு மோசஸை காட்டும் போது அந்த டக்கர் அந்த பையனோட உடம்புல அந்த ஹார்னஸை கட்டி எதற்கு பண்ணா பாத்தீங்களா அதே
மாதிரி அந்த பையனோட தலைமுடிய கொஞ்சம் கட் பண்ணிக்கிறான். அடுத்தது இப்ப இவனை தாங்க அந்த தண்ணியில இறக்க போறான் போல இருக்கு. ஜெஃபரையும் அதே மாதிரி சேர்ல அவன் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இந்த முறை ஜெஃபர் டக்கர் கிட்ட அவனை கொன்னுடாத, கொன்னா உனக்கு தான் பிரச்சனை, அவன் ஒன்னும் டூரிஸ்ட் கிடையாது, அவன் ஒரு பணக்கார பையன், சோ அவன் காணாம போனானா கண்டிப்பா போலீஸ் தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றா. ஆனா அந்த சைக்கோ அந்த பொண்ணோட பேச்செல்லாம் கேட்கற மாதிரி தெரியலங்க. அவன் மோசஸ அந்த தண்ணிக்கு மேல தொங்க விட்டு அங்க இருந்த ஷார்க்ஸ பக்கத்துல வர வைக்கிறான். இப்போ டக்கர் மோசஸ மெதுவா தண்ணி கிட்ட இறக்கும் போது அந்த பொண்ணு டக்கர் கிட்ட தயவு செஞ்சு அவனை விட்டுரு, என்ன வேணா கொன்னுக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மோசஸ தண்ணிக்குள்ள இறக்கிறாங்க. அவனை இறக்குன உடனே அவனை சுத்தி நிறைய சொரா மீனுங்க வட்டாடிக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த முறை ஜெஃபர் அந்த பையன் கிட்ட கை கால்லாம் ஆட்டாம கொஞ்சம் ஸ்டில் ஆயிரு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஸ்டில்லா இருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த 2 ஷார்க்குமே அவனை ஒண்ணுமே செய்யாம திருப்பி கடலுக்குள்ள போயிடுது. ஆனா அந்த சைக்கோ சும்மா இருப்பானா? இத பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி மோசஸ மறுபடியும் அந்த போட்டுக்குள்ள இழுத்து அவன் வயித்துல கத்தியால பல முறை குத்தி ரத்தம் வர வச்சுட்டு மறுபடியும் அந்த கடலுக்கு மேல அவனை தொங்க விடுறாங்க. அந்த ரத்த வாடைக்கு மறுபடியும் அந்த ஷார்க்ஸ் அங்க பக்கத்துல வந்துருது. இந்த முறை அசையாம இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுங்க, கண்டிப்பா இவனை கடிச்சு கொதறிடும். இப்ப மோசஸும் மெதுவா அந்த தண்ணியை நோக்கி கீழே போயிட்டு இருக்கான். இதோட கதை முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அந்த பக்கமா ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வருது. இத பார்த்த டக்கரும் எங்க நம்ம மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த பையனை கொல்லாம அதை ஸ்டாப் பண்ணிடுறான். மறுபடியும் அந்த கேபினை காட்டும் போது மோசஸ் அந்த கட்டில்ல படுத்துக்கிட்டு அவன் வயித்துல ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குங்க. இந்த பொண்ணால எதுவுமே செய்ய முடியாம அவனை பரிதாபமா பாத்துட்டு இருக்கா. அவனோட இந்த நிலைமை காரணம் அவதான் அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரியும். சோ இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த முறை அவ அந்த ஹேண்ட் கப்ஸ்ல இருந்து கையை எடுக்கிறதுக்காக தன்னோட கட்ட விரலையே உடைச்சுக்கிறாங்க. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு டக்கர் உள்ள வந்துடுறான். உள்ள வந்தவன் ஜெஃபரை பார்த்து இவன் உனக்கான ஆள் கிடையாதுமா, இவன் ரொம்ப சாஃப்டான டைப், உனக்கெல்லாம் அவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சொல்லிட்டு அவன் அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு நைட் தான் ஒரு செம்ம ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் அவ கையை அந்த விலங்குல இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. கட்ட விரலே உடைஞ்சாலும் அவ கை வெளியே வர மாதிரி தெரியல. இந்த சுச்சுவேஷன்ல அவ ஒரு கட்டம் அதிகமா போய் அவளோட கட்ட விரல தான் வாயாலே கடிச்சு எடுக்கிறாங்க. இதனால அவளுக்கு பயங்கர வலி இருக்கு. கதறிக்கிட்டே தான் அவ அதை செய்யறா. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்கர் அந்த கேபின் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஜஃபர் அந்த பெட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அந்த பெட்டுக்கு அடியில அவளோட கட்ட விரல் இருக்கு. ஆனா அவ எங்கேயும் எஸ்கேப் எல்லாம் ஆகலங்க. அவன் உள்ள வந்த உடனே அந்த கேபினை மூடி அவனை உள்ளே லாக் பண்ணிட்டு அவ வெளியே ஓடுறா. போனவன் நேரா கண்ட்ரோல் ரூம் போய் அந்த போட்டோட இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் டக்கர் அந்த ரூம்ல இருந்த ஒரு எமர்ஜென்சி ஹேட்சை ஓபன் பண்ணிடுறான். இவ்வளவு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டலாம் நினைக்கும் போது வெளியே வந்த அந்த சைக்கோ உடனடியா பவர் ரூமுக்கு போய் அந்த போட்டோட பவர் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ அந்த போட்டு முழுக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி பவர் ஷட் டவுன் ஆயிடுது. அந்த சமயத்துல ஜெஃபருக்கு அந்த போட்டுக்கு வெளியே தூரத்துல கரையில ஏதோ ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி தெரியுது. இதனால அவ அங்க இருக்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அந்த போட்ல இருந்து ஒரு பிளேரை எடுத்து அதை யூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது டக்கரும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. பயந்து போன இவளும் அந்த பிளேரை டக்கரை நோக்கி ஃபயர் பண்ணிட்டு அந்த ரூமோட டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடுறா. ஓடினவ அந்த போட்டோட மேல ஒரு டோர்ல இருந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே போலாம் நினைக்கும் போது ஆனா அந்த சைக்கோ டக்கர் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துறாங்க. இப்ப அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையில அந்த பொண்ணு அவனை ஒரு தவாவை வச்சு அடிச்சு ஒரு கத்தி எடுத்து அவனோட உள்ளங்கையில கரெக்டா குத்திடுறா. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் காட்டும் போது டக்கர் அந்த போட்டுக்கு மேல இருந்த ஒரு போக்கஸ் லைட்ல ஆன் பண்ணி அந்த கடல்ல பாக்குறாங்க. அந்த போட்டை விட்டு கொஞ்சம் தொலைவுல ஜெஃபர் நீந்திக்கிட்டு கரையை நோக்கி போயிட்டு இருக்கா. இப்ப கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாத அந்த சைக்கோ டக்கரும் அந்த போட்ல இருந்த ஒரு எமர்ஜென்சி ஸ்பீட் போட் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வேகமா போறாங்க. அந்த பொண்ணு தன்னோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி கஷ்டப்பட்டு அந்த தண்ணியில நீந்தி போயிட்டு இருக்கா. அவ உயிர் பொழைப்பாளான்றது கூட நமக்கு இப்ப தெரியல. நீந்தி வந்தவ எப்படியோ கரையை வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா அந்த சைக்கோவும் பின்னாடியே வரான். வெளியே வந்தவ அங்க இருந்தவங்கள உதவிக்காக கத்தி கூப்பிடும் போது டக்கர் அந்த பொண்ணோட வாயை பொத்தி ஒரு கட்டத்துல அவளை மயக்கிறாங்க. அடுத்த சீன்ல நமக்கு காட்டும் போது இந்த முறை ஜெஃபர் அந்த ஹார்னஸ்ல தொங்கிட்டு இருக்கா. மோசஸ அந்த சேர்ல அந்த சைக்கோ கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. டக்கரும் அவனோட கேமராவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் சந்தோஷப்படுற மாதிரி அந்த கடல்லே மோசமான ஒரு ஷார்க் வந்து அவளை சுத்த ஆரம்பிக்குது. அந்த சைக்கோவும் அவளை மெதுவா தண்ணியில இறக்க ஆரம்பிக்கிறான். மோசஸா அவங்க கிட்ட தயவு செஞ்சு அவளை விட்டுடுன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட பாதி உடம்பு அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. என்னதான் அவ கையில இருந்த ரத்தம் அந்த தண்ணியில சொட்டிட்டு இருந்தாலும் அதிர்ஷ்டவசமா அந்த சொரா மீன் அவளை அட்டாக் பண்ணாம இருக்கு. இதை பார்த்து டக்கருமே ஆச்சரியப்படுறான். இதை பார்த்து அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியலங்க. அப்போதாங்க அந்த தண்ணிக்குள்ள காட்டுறாங்க இந்த பொண்ணை நோக்கி ஒரு பெரிய கிரேட் ஒயிட் ஷார்க் வருது. வந்த அந்த ஷார்க் மத்த ஷார்க் எல்லாம் விரட்டி அடிச்சிடுது. இவனுக்கு அந்த ஷார்க்கை பிடிக்காது போல இருக்கு. இந்த லூசு பையன் அவன் கையில இருந்த ஒரு ஈட்டியை வச்சு அந்த ஷார்க்கை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமளி துமளியில ஜெஃபர் அந்த ஈட்டியை யூஸ் பண்ணி அவ தொங்கிட்டு இருந்த ஹுக்ல ஏறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா துரதிர்ஷ்டவசமா மறுபடியும் அவ கீழே விழுறா. ஆனா இந்த முறை அவ ஹார்னஸ் கட் ஆகி அவ தண்ணியில விழுந்துடுறாங்க. அவ அந்த தண்ணிக்கு அடியில இருக்கும்போது இந்த கொடூரமான கிரேட் ஒயிட் ஷார்க்கை அவ நேருக்கு நேர் பாக்குறாங்க. அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த ஷார்க் அவளை எதுவுமே செய்யாம மறுபடியும் கடலுக்குள்ள போயிடுது. இன்னொரு பக்கம் போட்ல டக்கர் அந்த பொண்ணை தண்ணி
தண்ணியில தேடிட்டு இருக்கும்போது அந்த போட்டோட பின்னாடி பக்கம் அவ ஏறி அந்த போட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. வந்தவ ஒரு ஹார்பூன் கன்னு எடுத்து Ooby dooby motherfucker. இந்த பயந்தாங்குடி டக்கரும் மறுபடியும் அந்த போட்ல ஏற ட்ரை பண்றாங்க. ஆனா இப்போ அது டூ லேட்டுங்க. முன்னாடி போச்சு பாத்தீங்களா கிரேட் ஒயிட் ஷார்க், அது கரெக்டா வந்து இவனை அப்படியே லபக்குன்னு பிடிச்சி அவனை பீஸ் பீஸா கடிச்சு கொதறுது. இது எல்லாமே அவனோட கேமராலேயே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க. இதைதான் தமிழ்ல சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடும் அப்படின்றது. இப்போ அந்த ஷார்க் அவனை இழுத்துக்கிட்டு தண்ணிக்கு அடியில போயிட்டு இருக்கு. ஆனா அவன் வயிற்றுல சொருன்னு அந்த ஹார்பூன் கயிறு போட்ல நின்றுட்டு இருந்த இந்த பொண்ணோட கால்ல சிக்கி இவளையும் சேர்த்து அந்த ஷார்க் இழுத்துட்டு போதுங்க. இதை பார்த்த மோசஸும் ஷாக் ஆகி கத்தும் போது அப்படியே அவன் மயக்கமாயிடுறான். ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரம்லாம் சித்திர மாட்டாங்க. அவதான் ஒரு ஃபைட்டர் ஆச்சே. ஒரு வழியா அந்த கயத்தை அவ கால்ல இருந்து கழட்டி விட்டு தண்ணிக்கு மேல வந்துடுறா. படத்தோட கடைசி சீன்ல ஜெஃபர் ஒரு பிளேர் எடுத்து அந்த போட்டுக்கு மேல நின்னு காட்டும் போது அதிர்ஷ்டவசமா பக்கத்துல போயிட்டு இருந்த ஒரு போட்ல இருந்தவங்க இதை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அவளும் மயக்கமான மோசஸை எழுப்பதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவனோட கண்டிஷன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு மோசஸை லூஸ் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவன் கிட்ட எனக்கு யாருமே இல்லன்னு நான் நினைச்சேன், இப்போ எனக்கு நீ கிடைச்சிருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே மயக்கத்துல இருந்த மோசஸும் கண்ணை முழிச்சு மெதுவா பாக்குறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.